இந்த அஞ்சலி இப்போ போட்டிருக்க பிளான்னால, இந்த பைரவிக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சாதகமா போய் முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் எங்க போயுமே, நம்ம இலக்கியாவ காப்பாத்துறதுக்கு ஒரு துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவரால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காரு. ஏன்னா ஆரம்பத்திலேயே, அதாவது நேரா போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டு தானே அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர். அதாவது அந்த மகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு தானே, அவர் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் நின்னா, இது மிகப்பெரிய கேஸு. இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி ஏதாச்சும் வந்து பண்ணணும்னு நெனச்சா, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றவாளிய வந்து காப்பாத்த நெனைக்கிறாங்க. ஒரு கமிஷனரா இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் மேல குற்றச்சாட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதாவது அவர் வந்து என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. அதே சமயம் இப்போ அடுத்ததா அதாவது நம்ம கமிஷனர் சொல்லி நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாலமுருகன் அப்படின்ற ஒரு லாயர் அதாவது கிரிமினல் லாயர வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எங்களால எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு கேஸு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்லேருந்து உங்க ஒய்ஃப வெளிய கொண்டு வரணும் அப்டின்னா, நீங்க சமாதானமா போறது தான் பெட்டரு. அதாவது யார் கேஸ் குடுத்தாங்களோ, அவங்களுக்கு என்ன வேணுமோ அத குடுத்துட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ வந்து காப்பாத்தலாம் அப்டின்ற மாரி ஒரு வாய்ப்ப வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்ப தான் இந்த பைரவி சரியா வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த போறா. இது தான்டா சந்து. அதாவது ஒரு சின்ன சந்து கிடைச்சா போதும். அதுல சிந்து பாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்துட்டு நம்ம கௌதமுக்கு ஃபோன் பண்ணி இப்போ சிந்து பாடிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதாவது இந்த அஞ்சல் இருந்துட்டு கௌதம் எப்படி வருவான்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "பொறுத்திருந்து பார் மகளே! எல்லாம் வந்து இப்ப நல்லதாவே நடக்கும். அது மட்டும் இல்லாம, இப்போ என்ன பண்றேன்னு மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்க்கு ஃபோன் பண்ணிட்டு, கௌதம் உனக்கு உன் ஒய்ஃப காப்பாத்தணும். அதுக்காக வந்து இப்பன்னா நான் ஒரு பம்பர் ஆஃபர வந்து உனக்கு வந்து தரேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே, இது என்னடா இது? இவங்களே கேஸ் போடுவாங்களாம். இவங்களே வந்து இப்ப நமக்கு காம்ப்ரமைஸும் பண்ணுவாங்களாம். "என்னடா நடக்குது இங்க? என்ன சொல்றீங்க நீங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, ஆமா கௌதம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து இப்ப தேவ அ இலக்கியா ஜெயில்ல இருக்கக்கூடாது, வெளிய வரணும். அவ்வளோதானே? நான் சொல்றபடி கேட்ட அப்டின்னா, கண்டிப்பா நான் அஞ்சலி கிட்ட பேசி இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்க வைக்கிறேன். அப்டின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசில என்னன்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான், இந்த பைரவி சொல்றாங்க, இந்த மாரி தான் நீ அந்த இலக்கியாவ வந்து விட்டுறணும். அதாவது இலக்கியாவ வெளிய எடுத்ததுக்கு அப்புறமா, நீ வந்து இலக்கியா மொகத்திலேயே முடிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம, நான் சொல்ற பொண்ண வந்து அதாவது நான் கை காட்டுற பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு, என் கூட எங்க வீட்ல வந்து இருக்கணும். அதாவது நம்ம வீட்ல வந்து இருக்கணும். அப்படி இருந்த அப்படின்னா, அடுத்த செகண்டு இலக்கியாவ வந்து நான் வெளிய எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருவேன். அஞ்சலி கிட்ட பேசுறதெல்லாம் சாதாரண விஷயம். நான் சொன்னா அஞ்சலி வந்து இலக்கியாவோட மேல போட்டிருக்க அந்த கேஸ வாபஸ் வாங்கிடுவா. அதனால நான் சொல்றத கேளு. நான் சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. என் கூட வந்து சந்தோஷமா இரு. அந்த இலக்கியாவ மறந்துரு. இலக்கியாவ வந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் இந்த பைரவி வந்து சொல்றாங்க. இத கேட்டதும் கௌதம்க்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல அடுத்ததா நம்ம கௌதம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ரொம்பவே குழம்பி போயிருக்கும்போது தான் இந்த ஒரு ஆஃபர இந்த பைரவி தராங்க. இத நம்ம கௌதம் ஏத்துக்க போறாரா? இல்ல இதுல இருக்கிற மிகப்பெரிய மர்மங்கள் எல்லாத்தையுமே உடைச்சு நம்ம இலக்கியாவ காப்பாத்த போறாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.